ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா 49:16 உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் நம்மளுடைய பெயரை வேணா பச்சை குத்தி இருக்கலாம், ஆனால் காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், நம்மளுடைய சுபாவங்கள் மாறும். எல்லாம் மாறும் பொழுது நம்மை விட பெஸ்டா ஒருத்தவங்களுக்கு வரும் பொழுது நம்மளை குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்மளுடைய மதில்கள் எல்லாம் அறிந்த தேவன். பாருங்க, நம்மளை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தேவன். நிச்சயமாகவே உங்களை எவ்வளவு நேசிச்சார் என்றால் நம்ம எல்லாம் அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருப்பார். காரணம் பாருங்க, இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை நேசித்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்றதை விட உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவனுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன் உங்களை தூக்கி எறியவும் மாட்டார். உங்களை மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி உங்களை லோவா பேசவும் மாட்டார். உங்களுடைய நெகட்டிவ் எல்லாவற்றையும் ஒதுக்கி உங்ககிட்ட இருக்கிற சின்ன பாசிட்டிவ் வைத்து தேவன் பெரிய காரியங்களை அவர் கேட்ட சுபாவத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு வந்து ஆஸ்வதிப்பார். எனவே உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிற தேவன், உங்களை உண்மையாய் நேசிக்கும் தேவன். உங்கள் வாழ்க்கையை அவருக்காய் ஒப்புக் கொடுங்கள். காட் பிளஸ் யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.